Hi, hello, welcome to Itzmedinesh. நீங்கள் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படினு பாத்தீங்கன்னா frequency அப்படினு சொல்லிட்டு ஒரு ஃபங்க்ஷன் பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஓகே, ஸோ frequency அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது கூகுள் ஷீட்டில். அது என்ன அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு இங்கே பாருங்கள், லிஸ்ட் ஆஃப் எம்ப்ளாயீஸ் நேம்ஸ் இருக்குது. எம்ப்ளாயி 1 2 3 சொல்லிட்டு ஒரு 10 பேரோட நேம் இருக்குது, அவங்களோட ஏஜ் இருக்குது. ஓகேவா? ஸோ இங்கே ரேஞ்சு வந்து எனக்கு வேணும், அதாவது 0 to 25. ஸோ 25 ஏஜ் வரைக்கும் எவ்வளோ பேர் இருக்காங்க, 26 to 30 ஏஜில் எவ்வளோ பேர் இருக்காங்க, 31 to 35 எவ்வளோ இருக்காங்க, 31 to 40 எவ்வளோ இருக்காங்க, அப்புறம் 41 to 45, அதுக்கப்புறம் 46க்கு மேலே எவ்வளோ இருக்காங்கன்னு சொல்லி பார்க்கணும். ஓகே, ஸோ இப்படி ஒரு க்ரைட்டீரியா இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இதை நான் எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா, எல்லாத்துக்கும் தெரிஞ்ச ஒரு மெத்தட் வந்து CountIFS அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மெத்தட் இருக்கு இல்லையா. ஸோ CountIFஸை பற்றி நான் ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அந்த வீடியோ பார்க்காதவங்க போய் மறக்காமல் பாருங்கள், லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் தரேன். ஓகேவா? ஸோ CountIFஸில் ஃபஸ்ட்டு நம்ம ரேஞ்சு செலக்ட் பண்ணிக்கணும். எனக்கு என்ன க்ரைட்டீரியா, எனக்கு வந்து 25 தான், 0 to 25 இல்லையா. ஸோ நான் 25 கொடுத்துக்கிறேன். 25 கொடுத்தனா எனக்கு 1ன்னு வரும். ஓகேவா? ஸோ இதே இந்த இடத்துல 30ன்னு சொல்லி கொடுத்தனா 30ல் எத்தனை பேரோ அது வரும். ஓகேவா? இங்கே வந்து 46ன்னு கொடுத்தனா 46ல் எனக்கு யாருமே கிடையாது. ஓகேவா? ஸோ இந்த மாதிரி தான் வரணும். ஆனால் என்னோட இது என்ன அப்படின்னா, 0லேருந்து 25 வரைக்கும் அந்த பிட்வீனில் இருக்குது பார்த்தீங்களா. ஸோ அது வந்து எனக்கு வேணும். ஓகே, ஸோ இப்போ 26லேருந்து ஃபார் எக்ஸாம்பிள் 46 அண்ட் அபோவில் பார்த்தீங்கன்னா 47 அண்ட் 48 2 பேர் இருக்காங்க. எனக்கு 2 பேர் வரணும். அந்த மாதிரி இப்போ 25 to 26 to 30 வந்து எத்தனை பேர் இருக்காங்கிறத கவுண்ட் பண்ணி எனக்கு கொடுக்கணும். ஓகேவா? ஸோ அதுக்கு தான் இந்த ஃப்ரீக்வன்சி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது. இங்கே பாருங்கள், நான் பிரித்து வச்சுருக்கேன். ஸோ 0 to 25, 26 to 30, 31 to 40. இது வந்து இப்போ 31 to 40 அப்படின்னா இந்த 40யும் அடங்கி தான். ஓகேவா? 40யும் இன்க்ளூடிங் 40. ஸோ 41 to 45, அதுக்கப்புறம் 46 அண்ட் அபோவ். ஓகேவா? ஸோ இதுதான் எனக்கு வேண்டிய கவுண்ட்டு. ஓகேவா? ஸோ இங்கே நான் என்ன பண்ணுறேன், ஃப்ரீக்வன்சி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது. ஸோ அந்த ஃப்ரீக்வன்சி ஃபங்க்ஷனை இது பண்ணுறேன். இதுக்கு ரெண்டு இதோட சின்டாக்ஸ் வந்து 2 தான், டேட்டா அண்டு கிளாஸஸ். ஸோ டேட்டாங்கிறது நம்மக்கிட்ட இருக்கிற டேட்டா. ஓகேவா? இந்த ரேஞ்சு கிளாஸஸ். ஸோ கிளாஸஸ் வந்து என்ன அப்படின்னா, இதுதான் எனக்கு மேக்ஸிமம் நம்பர்ஸ். நான் உங்களுக்கு என்ன மேக்ஸிமம் வேணுமோ அந்த மேக்ஸிமம் நம்பர்ஸை இங்கே கொடுத்துருங்க. கொடுத்து இங்கே க்ளோஸ் பண்ணிடுங்க. க்ளோஸ் பண்ணி என்ட்ரு கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக இங்கே வந்துருச்சு. ஸோ 0 to 25ல் ஒருத்தர் தான் இருக்காங்க. ஸோ இங்கே போய் பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும், 25 ஏஜில் ஒருத்தர் தான் இருக்காங்க, அதுக்கு கீழே யாருமே இல்லை. ஸோ 26 to 30. ஸோ 26 to 30 வந்து 1 2 30யோட சேர்த்து 2 பேர். ஸோ 31 to 40. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 32 ஒன்று இருக்குது, 40 ஒன்று இருக்குது 2, இங்கே ஒன்று 3, 2 தான், 2 1 2 31 to 40 இல்லையா. ஸோ 31 to 40. ஸோ 30 வராது, 32 40, இங்கே 38 இருக்குது. ஓகேவா? இங்கே 3 நம்பர்ஸ் வந்துருச்சு. ஸோ இது எப்படி எடுத்துக்கும் அப்படின்னா, இங்கே 25 வரைக்கும் எடுத்துக்கும். அதுக்கப்புறம் 25.1 25.2 அதுலேருந்து 25.1லேருந்து 26 வரைக்கும் அதுவும் இன்க்ளூடட் தான். இங்கே எங்கேயாவது வந்து நான் 25.1ன்னு கொடுத்துருந்தேன்னா அது இந்த கவுண்ட்டில் வரும். ஓகேவா? ஸோ இதை வந்து இதுதான் அதோட சின்டாக்ஸு. இதை வந்து நம்ம இன்னொரு டிஃப்ரெண்ட் மெத்தடில் பண்ணலாம். இது எப்படி அப்படின்னா, இப்படி நீங்கள் பண்ணலாம். அப்படி இல்லை அப்படின்னா நான் இங்கே வந்து ஒரு அரேவாக எடுத்துகிட்டு 25 30 40 46 இப்படி நீங்கள் கொடுக்கலாம். ஸோ இப்படி கொடுத்தாலும் உங்களுக்கு வந்து வரும். இங்கே ஏன் வரல அப்படின்னா, நான் இந்த அரேவை வந்து க்ளோஸ் பண்ணல. ஸோ இதை நீங்கள் வந்து அரேவாக கொடுத்தீங்கன்னா கூட உங்களுக்கு இங்கே இப்படி வரும். ஓகேவா? ஸோ இதை நீங்கள் அரேவாக கொடுக்கலாம். ஸோ அதே மாதிரி இந்த 25
30 40ங்கிறது வந்து நீங்கள் இது இப்படி மாற்றி கூட கொடுக்கலாம். எந்த ஆர்டரில் கொடுத்தாலும் அது ஒரே ஆர்டரில் தான் எடுத்துக்கும். இங்கே நான் 25 கொடுக்குறேன், இங்கே நான் 40 கொடுக்குறேன். இங்கே 40 கொடுக்கலாம். ஓகேவா? ஸோ இப்படி கொடுத்தாலும் எனக்கு அது வந்து மினிமம்லேருந்து இங்கே 25 30 40 அந்த ரேஞ்சில் தான் எடுத்துக்கும். ஓகேவா? ஸோ இதுதான் வந்து ஃப்ரீக்வன்சி ஃபங்க்ஷன். ஸோ இதை யூஸ் பண்ணி நீங்கள் பல இடத்துல உங்களோட ரிப்போர்ட்ஸில் வந்து நீங்கள் ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். ஸோ மினிமம் டு மேக்ஸிமம் எத்தனை கவுண்ட் இருக்குது அப்படிங்கிறத வந்து ஈஸியாக இந்த ஃப்ரீக்வன்சி ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி பண்ணலாம். ஓகேவா? இந்த வீடியோ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதே மாதிரி இந்த வீடியோ வந்து உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் யாருக்காவது இதை பற்றி வேணும் அப்படின்னா அவங்களுக்கு மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். ஓகேவா? நம்ம சேனலை கொஞ்சம் ரெக்கமெண்ட் பண்ணுங்கள். நான் நிறையா வீடியோஸ் போட்டுட்ருக்கேன் கூகுள் ஷீட்டை பற்றி. அதோட லிங்க்ஸ் எல்லாம் நான் கீழே ப்ளேலிஸ்ட்டாக க்ரியேட் பண்ணி நான் கீழே கொடுக்குறேன். அதே மாதிரி ஐ பட்டன்லேயே கொடுக்குறேன். போய் மறக்காமல் செக் அவுட் பண்ணுங்கள். இன்னும் உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்தது அப்படின்னா மறக்காமல் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். ஒவ்வொரு கமெண்ட்டுக்கும் நான் ரிப்ளை பண்ணிட்டு தான் இருக்கேன். என்னால் முடிஞ்ச அளவுக்கு உங்களுக்கு வேறு ஏதாவது வீடியோஸ் வேணும் அப்படின்னாலும் நீங்கள் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். அந்த வீடியோஸ் வந்து நான் மறக்காமல் போடுறேன். ஓகேவா? ஸோ இதுதான் வந்து ஃப்ரீக்வன்சி ஃபங்க்ஷன். இந்த CountIFS பற்றி நான் ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி நான் வீடியோஸ் போட்டிருக்கேன். ஸோ ஆப் ஸ்கிரிப்டை பற்றி நான் நிறையா வீடியோஸ் போட்டிருக்கேன். போய் மறக்காமல் போய் பாருங்கள். சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டன் அழுத்திக்கோங்க. அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு வந்து ரீச் ஆகும். ஓகேவா? தேங்க்ஸ் ஃபார் சப்போர்ட்டிங். see you in next video. Bye bye. Wow.